வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரவிக்கினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள திடீர் அதிகரிப்பு, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. நாளை முதல் வாகன இலக்கத்தக்கட்டின் இறுதி இலக்கத்திற்கு அமைய எரிபொருள் விநியோகம். 2025 உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. எரிபொருள் அனுமதி பத்திர பதிவு வாட்ஸ்அப் செயலி மூலம் உதவி. அரசு ஊழியர்களுக்கான விசேட விடுமுறை, தனியார் துறையினர் சாத்தியப்பாடுகளுக்கு ஏற்ப பின்பற்றுமாறு அறிவிப்பு. எரிபொருள் நெருக்கடி தொடர்பில் அஞ்ச வேண்டாம், தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது என்கின்றார் அனுர. இலங்கையை சென்றடைந்துள்ள மேலதிக எரிவாயு கப்பல்கள் மேலதிக இருப்பு உள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவிப்பு. லிட்ரோ நிறுவனம் வெளியிட்ட விசேட அறிவிப்பு. கொல்லப்பட்ட அலி லாரிஜினானிக்கு பதில் அடுத்த நியமனம், ஈரானின் அடுத்த நகர்வோம். இனி விரிவான செய்திகள். அத்தியாவசிய பொருட்களின் விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவு இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமைக்கு மத்தியில் அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகளில் சிறிதளவு அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. சரக்கு கட்டணங்கள் அதிகரித்ததன் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் மொத்த விலைகள் சிறிதளவு உயர்ந்துள்ளது. பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தில் கடை உரிமையாளர்களும் மொத்த வியாபாரிகளும் தேவையற்ற முறையில் பொருட்களை பதுக்கி வைக்க வேண்டிய அவசியமில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்திற்காக அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் போதுமான அளவு பொருட்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையின் கீழ் வாகன இலக்கத்துக்கட்டின் இறுதி இலக்கத்திற்கமைய எரிபொருளை விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை நாளை முதல் நடைமுறைப்படுத்தவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. தற்போதைய எரிபொருள் விநியோக சவால்களை முறையாக முகாமைத்துவம் செய்வதற்காக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கம் இரட்டை எண்களாக அல்லது 0 முடிவடையும் வாகனங்களுக்கு இரட்டை எண்களை கொண்ட திகதிகளில் எரிபொருள் விநியோகிக்கப்படும். வாகன இலக்கத்தகட்டின் கடைசி இலக்கம் ஒற்றை எண்களாக முடிவடையும் வாகனங்களுக்கு ஒற்றை எண்களை கொண்ட திகதிகளில் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லீனகே தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் பெறுபவர்களை வெளியிடுவதற்கான தேவையான செயல்முறைகள் தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கல்வி பொதுதராதர சாதாரணதர பரீட்சை தாள்கள் தொடர்பான மதிப்பீட்டு பணிகள் ஏற்கனவே ஆரம்பித்துவிட்டதாக ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சாதாரணதர பரீட்சைக்கான செய்முறை பரீட்சைகள் ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் செய்முறை பரீட்சைகள் முடிவடைந்தவுடன் சாதாரணதர பரீட்சை பெறுபவர்களை வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லீனகே தொடர்ந்தும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்தில் பதிவு செய்யும் போது சிக்கல்களை எதிர்கொள்ளும் வாகன உரிமையாளர்களுக்காக அரசாங்க தகவல் திணைக்களம் விசேட வாட்ஸ்அப் சேவையொன்றினை அறிமுகப்படுத்தியுள்ளது. பதிவு செய்வதில் உதவி தேவைப்படுபவர்கள் பின்வரும் நடைமுறையை பின்பற்றி தமது சிக்கல்களை தீர்த்துக் கொள்ள முடியும். உதாரணமாக வாட்ஸ்அப் இலக்கமாக 07600001919 என்ற இலக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாகன இலக்கத்தை ஆங்கிலத்தில் தட்டச்சு செய்து அனுப்பவும். வாகன இலக்கத்தை அனுப்பிய பின் அதே இலக்கத்திற்கு பின்வரும் ஆவணங்களின் தெளிவான புகைப்படங்களை அனுப்பவும். தேசிய அடையாள அட்டை, ஓட்டுநர் அனுமதி பத்திரம் அல்லது கடவுச்சீட்டு, செல்லுபடியாகும் வருமான வரி அனுமதி பத்திரம், வாகன பதிவு சான்றிதழ். வாகனத்தின் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் சமர்ப்பிக்கும் அடையாள அட்டை இலக்கம் வாகன பதிவு சான்றிதழில் உள்ள உரிமையாளரின் இலக்கத்தோடு கட்டாயம் ஒத்துப்போக வேண்டும். உங்களது தனிப்பட்ட விவரங்கள் 2022 ஆண்டின் 9ஆம் இலக்க தனிப்பட்ட தரவு பாதுகாப்பு சட்டத்திற்கமைய பாதுகாக்கப்படும். உங்களது விவரங்கள் சரிபார்க்கும் நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். சரிபார்த்தல் முடிவடைந்ததும் வாகன இலக்கத்தை தவிர ஏனைய தரவுகள் முறைமையிலிருந்து பாதுகாப்பாக நீக்கப்படும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்க அலுவலகங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள புதன்கிழமை விடுமுறை முறையை தனியார் துறையினரும் தங்களது சாத்தியப்பாடுகளுக்கேற்ப பின்பற்றுமாறு தொழிலமைச்சு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக தொழிலமைச்சின் செயலாளர் எஸ்.எம். பியதிச கருத்து வெளியிடுகையில்,
புதன்கிழமைகளில் விடுமுறை வழங்குமாறு தனியார் துறையினரை அரசாங்கம் கட்டாயப்படுத்தவில்லை. எனினும் அரசு அலுவலகங்களின் வேலை திட்டத்தோடு ஒத்துப்போக்கக்கூடிய நிறுவனங்கள் இதனை பரிசீலிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்கள் பலவும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பங்குதாரர்களோடு தொடர்புகளை கொண்டுள்ளதால் திடீரென விடுமுறையை அமல்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை அரசாங்கம் புரிந்து கொண்டுள்ளது. குறித்த தீர்மானமானது தொழிலாளர் உரிமைகள் மற்றும் தொழில்துறைகளில் ஏற்படக்கூடிய பொருளாதார தாக்கம் ஆகிய இரண்டையும் சமமாக ஆராய்ந்த பின்னரே எடுக்கப்பட வேண்டும் என செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசு அலுவலகங்களுக்கு இன்று முதல் புதன்கிழமைகளில் விடுமுறை வழங்கப்படுவதாக கடந்த திங்கட்கிழமை அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறை உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து இன்றைய தினம் விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தியுள்ளார். இதன்போது அவர், நாங்கள் எரிபொருளுக்காக ஒரு நீண்டகால டெண்டரை வெளியிட்டிருந்தோம். ஆனால் 2 நீண்டகால டெண்டர்களை, குறிப்பாக 2 90,000 மெட்ரிக் டன் கப்பல்களை சரியான நேரத்தில் எங்களால் பெற முடியவில்லை. தனியார் எண்ணெய் விநியோகஸ்தர்கள் உள்ளனர். அவர்களில் ஒருவரை சரியான நேரத்தில் அணுக முடியாது என்று இப்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. எங்களுக்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தில் பற்றாக்குறை உள்ளது. ஒரு கப்பல் தாமதமானால் இந்த முழு வலையமைப்பையும் பாதிக்கின்றது. எனவே நாங்கள் இலக்கு வைத்த எரிபொருள் விநியோகம் எங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் இதுவரை தூதரக மட்டத்தில் பல தலையீடுகளை செய்துள்ளோம். இரண்டாவது, நாங்கள் பல விரைவான டெண்டர்களை வெளியிட்டுள்ளோம். இன்று நாங்கள் ஒரு டெண்டரை வெளியிட்டோம். மேலும் டீசல், கச்சா எண்ணெய், மசகு எண்ணெய், பெட்ரோல் ஆகியவற்றுக்கு மிகவும் நம்பகமான விநியோகஸ்தர்களிடமிருந்து டெண்டர்களை பெற்றுள்ளோம். அவர்களுக்கு தேவையான எண்ணெயை இறக்குமதி செய்ய நாங்கள் ஒரு தற்காலிக உரிமத்தை வழங்கியுள்ளோம். மேலும் டாலர்களில் வணிகம் செய்பவர்களை அவர்களுக்கு வணிக உரிமம் வழங்குமாறு கேட்டுள்ளோம். திரவ பெட்ரோலிய எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு 2 கப்பல்கள் இன்று காலை நாட்டை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எரிவாயு இறக்கும் பணி ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஒரு எரிபொருள் கப்பலும் இன்று காலை நாட்டினை வந்தடையவுள்ளது. நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, மார்ச் மாதத்தில் ஏற்கனவே 38,000 மெட்ரிக் டன் எல்பிஜி எரிவாயு நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்த 2 நாட்களுக்குள் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயு கையிருப்பு நாட்டிற்கு வந்து சேரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் நாட்டில் எரிவாயு விநியோகத்தை நிலைப்படுத்தி தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அடுத்த எரிவாயு விநியோகம் ஏப்ரல் மாதம் 21 முதல் 23ஆம் திகதிகளில் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சந்தையில் நெருக்கடி ஏற்படுவதற்கான ஆபத்து குறைவு என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். சந்தையில் தற்போது போதுமான எரிவாயு இருப்பு இருப்பதாகவும் நிரப்பும் செயல்முறை தொடர்ந்து இடம்பெற்று வருவதாகவும் லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு 3 நாட்களுக்கு ஒருமுறை எரிவாயு ஏற்றிய கப்பல் வந்தடைவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு தேவையான எரிவாயு கையிருப்பு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இறுதி வரையில் உள்ளதாகவும் மேலதிக எரிவாயு இருப்புகள் மாலைத்தீவில் உள்ள சேமிப்பு நிலையங்களில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிவாயுவை ஏற்றிய கப்பல் அமெரிக்காவிலிருந்து விரைவில் மாலைத்தீவை வந்தடையும் எனவும் மேலும் 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை கொண்ட மற்றொரு கப்பல் ஏப்ரல் மாதம் 20ஆம் திகதி வந்தடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேவையை பூர்த்தி செய்வதற்கும் எவ்வித இடையூறுமின்றி விநியோகத்தை தொடர்வதற்கும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக சன்ன குணவர்தன பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளார். ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பான தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவரான அலி லாரிஜானிக்கு பதிலாக தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் செயலாளர் சயித் ஜலீலி தற்காலிகமாக அந்த பொறுப்பை ஏற்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானின் புதிய உச்ச தலைவர் மொஜ்தபா கமேனி கவுன்சிலுக்கான தனது பிரதிநிதிகளை அதிகாரப்பூர்வமாக நியமிக்கும் வரை இந்த தற்காலிக ஏற்பாடுகள் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில், இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அலி லாரிஜானி, அவரது மகன் மற்றும் உதவியாளர் ஆகியோர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அரசாங்கத்திற்குள் லாரிஜானி வகித்த மிக முக்கியமான பங்களிப்பை கருத்தில் கொண்டு அவருக்கு பதிலாக யாரை நியமிப்பது என்பது குறித்து தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தீவிரமாக ஆலோசித்து வருகின்றது.
உயிரிழந்த அலி லாரிஜானி முன்னாள் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியா சயித் ஜலீலுடன் இணைந்து தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் அதிகாரப்பூர்வமான நியமிப்பு இடம்பெறும் வரை சயித் ஜலீலி தற்காலிகமாக அலி லாரிஜானியின் பொறுப்புகளை கவனிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள வெற்றிடத்தை நிரப்ப கவுன்சிலுக்குள் முறையான நடைமுறைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதோடு இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் எமது யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள்.